அன்னை தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். சமீபத்தில் அதிகமாக இணையதளத்தில் பகிரப்பட்டிருக்கிற இந்த காணொளி ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குது. என்னன்னாங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சம்பாஜி நகரில் ஒரு நகைக்கடைக்கு 93 வயதான நிவ்ருஜி ஷிண்டே என்கின்ற ஒரு பெரியவரும் அவருடைய மனைவி சாந்தாபாய் 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேருமே பழமைவாதிகள், பெரிய படிப்பறிவு இல்லாதவர்கள். வெளி உலகம் இன்றைக்கு எப்படி வேகமாக முன்னேறி இருக்கிறது, ஒரு தங்கத்தினுடைய விலை என்ன என்பதை கூட இன்னும் கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இல்லறத்தினுடைய மேன்மையும் ஆட்சிமையும் என்ன சொல்லுதுன்னா, வெறும் 1020 ரூபாய் எடுத்துக்கொண்டு அந்த பெரியவர் ஒரு தங்க நகை கடைக்குள்ளே வந்து அந்த கடையில் இருக்கிறவர்களிடத்துல ஒரு மாங்கல்யம், ஒரு தாலி கேட்கிறார். அங்கே இருக்கவங்க அதையெல்லாம் எடுத்து கொடுத்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடையினுடைய முதலாளி என்ன நடக்குது அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும்போது, இவர் வெறும் 1020 ரூபாய் தான் வைத்திருக்கிறார், ஆனால் ஒரு தங்க தாலி வாங்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அந்த கடையினுடைய முதலாளி அவர்கள் இருவருடைய வெகுளித்தனத்தையும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யமான பேரன்பையும் காதலையும் புரிந்து கொண்டு பண்பாளரான அந்த நகைக்கடை முதலாளி சொன்னார், இந்த கடை முழுக்க தங்க நகை நிரம்பி இருக்கிறது, ஆனால் உங்களை போன்ற ஒரு பேரன்பு கொண்டிருக்கிற வெகுளித்தனமான இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியோர்களுடைய ஆசிதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த அவர்கள் கேட்ட செயினையும் தாலியையும் கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றாராம். கண்ணதாசன் சொல்லுவார், உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம், இல்லாத இடம் தேடி வருவான் அவன் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த நகைக்கடை முதலாளி இறைவனை போன்றவர் தான்.